நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று கண்ணதாசன் அவர்களின் 94வது பிறந்தநாள் விழா. இந்த இனிய நிகழ்விலே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 6 ஆண்டுகளாக நம்முடைய நவி மும்பை தமிழ்ச்சங்கம் கவியரசரின் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை பல்வேறு விதமாக கொண்டாடி வருகிறோம். கடந்த ஆண்டு அங்கத்தினர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காகவும் ஆன்லைன் போட்டியாக நடத்தினோம். அதாவது அவர்களுடைய படைப்பின் அடிப்படையில் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி மற்றும் பாடல் போட்டி நடத்தினோம். இதில் பல அங்கத்தினர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் பங்கேற்று சிறப்பித்தனர். இதில் வெற்றியாளர்களின் படைப்புகளை www.nnmtamilsangam.org என்ற வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தோம். இதற்கு பலரின் பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் நாம் பெற்றோம். இந்த ஆண்டு கவியரசர் அவர்களின் பிறந்தநாளை யூடியூப் மூலமாக கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதற்காக மும்பையில் பல பகுதிகளில் இருந்தும், நவி மும்பையில் இருந்தும், பெங்களூரில் இருந்தும், சென்னையில் இருந்தும் பல பாடகர்கள் கண்ணதாசன் பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார்கள். இதர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான அம்சம் என்ன என்று கேட்டால் அது கண்ணதாசன் தான். காதல் பாடலாக இருந்தால் என்ன, தத்துவ பாடல்களாக இருந்தால் என்ன, எல்லாவற்றிலும் இறைபக்தி பாடல்களாக இருந்தால் என்ன, கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்ன அந்த கண்ணதாசனின் வரிகளை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பீர்களானால், கண்டு கழிப்பீர்களானால் அதை கண்டிப்பாக உணர்வீர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் தொடங்குவதற்கு கடவுள் வாழ்த்துடன் தான் தொடங்குவோம். இன்றைய நிகழ்ச்சியையும் நாம் விராரிலிருந்து திருமதி லக்ஷ்மி ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கண்ணதாசனுடைய பாடல், அதாவது கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான அந்த கண்ணபிரான் மேல் கோதையின் திருப்பாவை என்று பாட வருகிறார். இவர் MA BEd பட்டதாரி. இவர் இசை ஆசிரியையும் கூட. பல மேடை கச்சேரிகள் செய்திருக்கிறார். அதுவும் கூட இப்பொழுது ஆன்லைனில் பல கச்சேரிகள் மூலம் பிஸியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். இப்பொழுது கே வீரமணி அவர்கள் பாடலை இன்று லக்ஷ்மி ஸ்ரீதரன் அவர்கள் குரலில் கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த நவி மும்பை தமிழ்ச்சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்ணா 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 கண்ணா, கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் என் பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். வாரணமணியாக வலம் வரும் மணநாளில், மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில், மார்கழி பனி நாளில் மங்கையர் இளம் தோளில், கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஆவணி பொன்னாளில் ரோஹிணி நன்னாளில்,
அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி, சிந்தையில் நிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் நிலையாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். பொன்மகள் பாஞ்சாலி பூந்துகில் தலை காக்க, தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். தென்றலின் வடிவாக கண்ணன் வந்தான். போர்முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட, போர்முகம் பார்த்தனின் புயங்களை காத்திட, கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கீதையின் வடிவாக கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். ஏழை கூச்சேலனுக்கு தோழமை தாழ் தந்து வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழ வைப்பேன் என்று கண்ணன் வந்தான். வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வாழிய பாடுங்கள் வலம் வந்து தேடுங்கள், வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். வந்து நிற்பானந்த கண்ணன் என்பான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை, கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். மாதவர் பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார், ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். 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 நன்றிகள். கவியரசரின் கண்ணன் பாடலை நமக்காக வழங்கிய திருமதி லக்ஷ்மி ஸ்ரீதரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அனைத்து தலைமுறையினரையும் கவர்ந்தவர் நம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். நவி மும்பை உல்வேவை சேர்ந்த டிஏவி பள்ளி மாணவி செல்வி மிஷிகா அவர்கள் அந்த சிவகாமி மகனிடம் என்ற அர்த்தமுள்ள பாடலை பாட வருகிறார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பட்டணத்தில் பூதம். இசையமைத்தவர் திரு கோவர்தனன் அவர்கள். ஒரிஜினல் சிங்கர் பி. சுஷீலா. Hello everyone, I am K.R. Mishika. Today I am gonna sing Andha Sivagami Maganidam, written by Kaviyarsu Kannadasan. My guru is Srimati Vidya Ramanan. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி
சொல்லடி. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கன்னங்கள் வேலவன் நாடிடும் சோலை. கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கன்னங்கள் வேலவன் நாடிடும் சோலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. பெண்ணென பூமியில் பிறந்த பின்னாலே வேலை வணங்காமல் வேறென்ன வேலை. நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நெஞ்சே தெரியுமா அன்றொரு நாளிலே, நிழலாடும் விழியோடும் ஆடினானே. அன்று நிழலாடும் விழியோடும் ஆடினானே, என்றும் கண்ணில் நின்றாட சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. மலையின் சந்தனம் மார்பின் சொந்தம், மங்கையின் இதயமோ காலையின் சொந்தம். மலையின் சந்தனம் மார்பின் சொந்தம், மங்கையின் இதயமோ காலையின் சொந்தம். நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ, நெஞ்சம் நெருங்கினால் வேதங்கள் தோன்றுமோ. நிலையில் மாறினால் நினைவும் மாறுமோ, நெஞ்சம் நெருங்கினால் வேதங்கள் தோன்றுமோ. காலம் மாறினால் காதலும் மாறுமோ, காலம் மாறினால் காதலும் மாறுமோ. மாறாது மாறாது இறைவனானே, என்று மாறாது மாறாது இறைவனானே, என்றும் கண்ணில் நின்றாட சொல்லடி. இந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து நில்லடி, என்னை சேரும் நாள் பார்ப்பதென்னடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, தோகை இல்லாமல் வேலன் ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, தோகை இல்லாமல் வேலன் ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. நன்றி செல்வி மிஷிகா. அடுத்து செம்பூரை சேர்ந்த நாடக ஆசிரியர், நடிகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், பட்டிமன்ற பேச்சாளர் என்ற பன்முக திறமை கொண்ட திரு ஹரிஹரன் அவர்கள் இங்கு பாடகராகவும் தன் திறமையை காட்டுகிறார். இவர் பாடியிருப்பது செந்தமிழ் தேன்மொழியாள் என்ற பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் திரு டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாலையிட்ட மங்கை. இந்த திரைப்படத்தின் இன்னொரு சிறப்பு அம்சம், 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தன்னுடைய நகைச்சுவையாலும் குணச்சித்திர நடிப்பாலும் நம்மை கவர்ந்த மனோரமா ஆச்சி அவர்கள் அறிமுகமாகிய திரைப்படம். கவியரசரின் சொந்த தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படமும் இதுதான். இப்பொழுது
திரு ஹரிஹரன் அவர்கள். தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள். காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, காற்றினில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றினில் பிறந்த செல்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. அவள் சேற்றினில் பிறந்த செல்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள். கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள். மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ, மேகத்தில் கூந்தலை முடித்தவளோ விண்மீன்களை மலராய் அணிந்தவளோ. மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ, மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்யும் மோகினியோ. அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள். நன்றி திரு ஹரிஹரன். அடுத்து பாலும் பழமும் என்ற திரைப்படத்திலிருந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற பாடலை பாட வருகிறார் இன்டீரியர் டிசைனர் திருமதி கவிதா பிள்ளை அவர்கள். இவர் நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் ஃபவுண்டர் மெம்பர் திரு பி.எஸ். பிள்ளை அவர்களின் மருமகள் ஆவார். நமது சங்கத்தின் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் திரு பி.எஸ். பிள்ளை குடும்பத்தினரின் சார்பில் கலந்து கொண்டமைக்கு திருமதி கவிதா பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். எண்ணிறவன் அவனே அவனே இந்த பாடும் ஒலி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே இன்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன். அருள்மொழி கூடும் பறவைகள் ஒலி கேட்டேன். இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் இல்லம் இதுவென்றார் இருளினாலே மாலை
வந்தவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே இன்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன். காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே இன்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இறைவன் அவனே அவனே என்ன பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே இன்னும் தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசை நான் கேட்டேன். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். என்னோட தர்பா எல்லாருக்கும் தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தமிழ் சங்கத்துக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. திருமதி கவிதா பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து முன்னாள் முதல்வர் டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகமாகிய வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் அவர்கள் இசையில் அம்மம்மா காற்று வந்து என்ற பி. சுஷீலா அவர்களின் பாடலை பாட வருகிறார் சென்னையிலிருந்து திருமதி நாராயணி தியாகராஜன் அவர்கள். தெற்கு ரயில்வேயில் பணிபுரியும் இவர் இந்தி, தெலுங்கு, தமிழ் என்று பல இசை மேடைகள் கண்டவர். ஜி டிவியின் சரிகமா உள்பட சன் டிவி, பொதிகை டிவியின் இசை நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக பங்கேற்றிருக்கிறார். இசை மட்டுமின்றி நடிப்பதிலும் ஆர்வமுள்ள இவர் பல நாடகங்கள், திரைப்படங்களில் தனது முத்திரையை பதித்திருக்கிறார். -1 மியூசிக் கஃபே என்ற கரோக்கி மூலம் இசையில் ஆர்வமுள்ள இளம் கலைஞர்களை ஊக்குவித்து பயிற்சி அளித்து வருகிறார். இப்பொழுது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்திற்காக அம்மம்மா காற்று வந்து என்ற பாடலை பாட வருகிறார் திருமதி நாராயணி தியாகராஜன் அவர்கள். வெள்ளம் ஓடும் நீராடும் நீலாடை நெஞ்சில் மெல்ல
ஆசை வெள்ளம் ஓடும். திருமதி நாராயணி தியாகராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து திரு விஜயபாஸ்கர் இசையமைத்து திரு பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய கவியரசரின் காதல் பாடல்களில் மிகவும் பிரபலமான காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை பாட வருகிறார் நம் ஆயுட்கால உறுப்பினர் திரு பெருமாள் பிள்ளை அவர்கள். தொழில் முறையில் இவர் ஒரு பொறியாளர். பன்னாட்டு நிறுவனங்களில் பல உயரிய பதவிகளை வகித்திருந்தாலும் தமிழின் மேலும் கண்ணதாசனின் பாடல்கள் மேலும் தீராத பற்று கொண்டவர். ஆகையால் இந்த பாடலை நமக்காக பாட வருகிறார் திரு பெருமாள் பிள்ளை அவர்கள். இப்பொழுது கேட்போம் காலங்களில் அவள் வசந்தம். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காட்டினிலே அவள் தெண்டல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பது பிள்ளை, அவள் பனி போல் அடைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பது பிள்ளை, அவள் பனி போல் அடைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கவிஞனாகினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். தேங்க்யூ. திரு பெருமாள் பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சுசீலாம்மா பாடிய மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து கண்கள் இரண்டும் என்ற அருமையான பாடலை பாட வருகிறார் முலுண்டை சேர்ந்த திருமதி பிரேமா ஐயர் அவர்கள். இவரும் பன்முக திறமை கொண்டவர். வங்கியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மும்பையில் உள்ள பல முன்னணி நாடகக் குழுவில் இடம்பெற்று பல மேடைகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை காட்டி வருகிறார். பஜனை பாடல்களிலும் கண்ணதாசன் பாடல்களிலும் மிகுந்த ஆர்வமுள்ள இவர் இப்பொழுது நமக்காக கண்கள் இரண்டும் என்ற பாடலை பாட வருகிறார்.
திருமதி பிரேமா ஐயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படத்திலிருந்து கம்பன் ஏமாந்தான் என்ற பாடலை பாட வருகிறார் பெங்களூரைச் சேர்ந்த திரு சுந்தர் அவர்கள். இவர் தமிழ் மொழி மற்றும் கண்ணதாசன் பாடல்களின் தீவிர ரசிகர். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். பாடியவர் நம் அனைவரையும் தன் வசீகர குரலால் கவர்ந்த திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள். இப்பொழுது திரு சுந்தர் அவர்கள் குரலில் கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான், கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால்தானோ. அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதினால்தானோ. அவள் அருஞ்சுவை பாலென ஏன் சொன்னான், அது கொதிப்பதினால்தானோ. கம்பன் ஏமாந்தான். தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ. தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை எரித்தால் தீபமும் பாவமன்றோ. கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல, அட நானும் ஏமாந்தேன். ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே. ஒரு ஆதிக்க நாயன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே. கம்பன் ஏமாந்தான், இளம் கண்ணியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான்.
கம்பன் ஏமாந்தான். அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். அருமையாக பாடியது மட்டுமல்லாமல் நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் லோகோவை மிக அழகாக பயன்படுத்தியதற்காக திரு சுந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து பாக்யலக்ஷ்மி என்ற திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் P. சுஷீலா அவர்கள் பாடிய மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடலை பாட வருகிறார் திருமதி ஷர்மிளி பிச்சை அவர்கள். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். மேடைகளில் இசை குழுவினருடன் பலமுறை பங்கேற்றிருக்கிறார். SPB அவர்களின் மகன் திரு SP ஷரண் அவர்களுடன் இணைந்து வசந்த் டிவி மேடையில் பாடியிருக்கிறார். கடந்த ஆண்டு கண்ணதாசன் விழா பாட்டுப் போட்டியில் நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தில் பரிசு வென்றவர். திருமதி ஷர்மிலியின் குரலில் இப்பொழுது மாலை பொழுதின் மயக்கத்திலே. மனமுடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி. மங்கையின் கையில் குங்குமம் தந்தாள் மாலையிட்டார் தோழி. கனவில் வந்தவர் யாரென கேட்டேன், கணவர் என்றார் தோழி. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வெறும்
ஸ்ரீமதி ஷர்மிலி பிச்சை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து பெங்களூரிலிருந்து கண்ணதாசனின் எவர்கிரீன் பாடல் மலர்ந்து மலராத என்ற பாசமலர் திரைப்பட பாடலை பாட வருகிறார் டாக்டர் அபூர்வா அவர்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில் கேட்கும் பொழுதெல்லாம் நம் கண்களில் ஒரு துளி கண்ணீர் வருவது நிச்சயம். சகோதர சகோதரி இருப்பவர்கள் உருகுவார்கள், சகோதர சகோதரி இல்லாதவர்கள் இல்லையே என்று வருந்துவார்கள். டாக்டர் அபூர்வா தொழில் முறையில் எம்பிபிஎஸ் டாக்டர், கர்நாடக இசை பாடகி, இந்துஸ்தான் இசையில் விஷாரத் பட்டம் பெற்றவர், பல மேடை கச்சேரிகள் செய்து வருகிறார். முக்கியமாக இன்றுள்ள கொரோனா காலகட்டத்தில் ஃப்ரண்ட்லைன் வாரியராக பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார். இசையில் உள்ள ஆர்வம் காரணமாக தன் வேலை பளுவை பொருட்படுத்தாது நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்திற்காக மலர்ந்தும் மலராத என்ற பாடலை வழங்க வருகிறார். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவான், பொருள் தந்து மனம் பேசுவான். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான், உலகை விலை பேசுவான். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவான். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ. நன்றி டாக்டர் அபூர்வா. அடுத்து
ஆலயமணி என்ற திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடலை பாட வருகிறார் நம் ஆயுட்கால உறுப்பினர் திரு சாந்தாராம் ஷேட் அவர்கள். கண்ணதாசன் இலக்கிய பேரவை அமைப்பாளர், தமிழ் ஆர்வலர். கடந்த ஆண்டு நமது நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் கண்ணதாசன் பிறந்தநாள் விழா போட்டிகளில் கவிதை போட்டியிலும் பாட்டு போட்டியிலும் பரிசுகளை வென்றவர். இப்பொழுது திரு சாந்தாராம் அவர்கள் பொன்னை விரும்பும் பூமியிலே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவள் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றே என்னுயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. நன்றி, வணக்கம். திரு சாந்தாராம் சேட் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து
சுமார் 57-58 வருடங்களுக்கு முன் வெளியான நெஞ்சம் மறப்பதில்லை என்ற திரைப்பட பாடலை பாட வருகிறார் அந்தேரியிலிருந்து 17 வயதான கல்லூரி மாணவி செல்வி தரணி வாசினி அவர்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் சுஷீலாம்மா பாடிய பாடலை இப்பொழுது நமக்காக வழங்குகிறார் செல்வி தரணி வாசினி. காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றினிலும் பெரும் கனவினிலும் நான் காண்பது உன் முகமே, நான் காண்பது உன் முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை அதை நினைவேலக்கவில்லை, நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. செல்வி தரணி வாசினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து பெங்களூரிலிருந்து மிகவும் உற்சாகமான ஒரு பாடகி திருமதி சுஜாதா பாலகிருஷ்ணன் அவர்கள். பார்த்தால் பசி தீரும் என்ற திரைப்படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் அமைந்த ஒரு டூயட் பாடல். திருமதி சுஜாதா அவர்கள் ஐடி துறையில் 38 ஆண்டுகள் பணிபுரிந்து எம்டியாக ஓய்வு பெற்றவர். பழைய பாடல்கள் மீது, குறிப்பாக கண்ணதாசன் பாடல்கள் மீது இவருக்கு தீராத வேட்கை. கொடியசைந்ததும் காற்று வந்ததா என்ற டூயட் பாடலை இரு குரலில் பாட வருகிறார் திருமதி சுஜாதா பாலகிருஷ்ணன் அவர்கள். மாலை நேர வணக்கம். இப்போ கேட்க போற பாடல் பார்த்தால் பசி தீரம்ங்கிற படத்துல இருந்து இந்த பாடலை இது டுவேட் தான். ஆனாலும் இது ஒரே குரல்ல 2 குரலையும் ஒரே மாதிரி பாடணும்னு ஒரு ஆசை. ஏன்னாக்க இதோட சொல்லாடல், இந்த கவிதை வரிகள் கண்ணதாசனோடது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. இது ரெண்டுமே ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரொமான்டிக்காக அவங்க பேசுறதே அவர் கவிதை முறையில சொல்லி அதை பாடலா கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பாடல், உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் ஓஹோ கொடிய சைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, தாளம் வந்ததும் பாடல் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, ராகம் வந்ததும் பாவம் வந்ததா, கண் திறந்ததும் காட்சி வந்ததா, காட்சி வந்ததும் கண் திறந்ததா, பருவம் வந்ததும் ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா, கொடிய சைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய சைந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வார்த்தை வந்ததும் வாய் திறந்ததா, வாய் திறந்ததும் வார்த்தை வந்ததா, பெண்மை என்பதால் நாணம் வந்ததா, பெண்மை என்பதால் நாணம்
வந்ததா, நாணம் வந்ததால் பெண்மையானதா, ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும், காதல் என்பதா பாசம் என்பதா, கருணை என்பதா உரிமை என்பதா, கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா, நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததால் நிலவு வந்ததா. ஓஹோ திருமதி சுஜாதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து மும்பை கோரேகாவை சேர்ந்த இளம் பாடகி செல்வி ரஞ்சனா ராஜா அவர்கள் இந்தி திரையுலகின் முன்னணி பாடகரான திரு சங்கர் மகாதேவன் அவர்களுடன் ஆர்கெஸ்ட்ராவில் பலமுறை பாடியிருக்கிறார். பல மேடைகளில் மும்பை, இந்தியா மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளிலும் தன் குரலால் தமிழ் மற்றும் ஹிந்தி ரசிகர்களை வசீகரித்துள்ளார். முறைப்படி சங்கீதம் பயின்று இவர் இசை ஆசிரியராகவும் உள்ளார். ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனில் பியானோ பயின்றவர். எக்ஸ் ஃபேக்டர் என்ற தொலைக்காட்சி இசை போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றவர். நிர்மிதி என்ற இவருடைய இசைக்குழுவில் லீட் ஃபீமேல் சிங்கராக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். இப்பொழுது நமக்காக கவியரசர் எழுதிய கடைசி பாடலான கண்ணே கலைமானே என்ற பாடலை பாட வருகிறார். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 3ஆம் பிறை. இசையமைப்பாளர் இசை மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள். KJ யேசுதாஸ் அவர்களின் குரலில் கேட்ட இந்த தாலாட்டு பாடலை இப்பொழுது ரஞ்சனா ராஜாவின் குரலில் கேட்போம். கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை எதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. கண்ணே கலைவானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பீடு பண்பாடும் ஆனந்த குயில்பீடு. ஏதோ தெய்வம் சதி செய்தது, விதை போல விதி செய்தது. கண்ணே கலைவானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே. அந்திப்பகலுனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை எதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ.
உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எதிரிம்மதே நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைவானே கண்ணிமையிலென கண்டேன் உனை நானே அந்தி பகலோனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன் ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ ராரிராரோ ஓராரிரோ. கண்ணதாசன் அவர்களின் கடைசி பாடலான கண்ணே கலைமானே என்ற பாடலை அருமையாக பாடி தாலாட்டிய செல்வி ரஞ்சனா ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து நன்றியுரை வழங்க வருகிறார் நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் துணை செயலாளர் திரு பைரவ சுப்பிரமணியம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நவி மும்பை தமிழ்ச்சங்கத்தின் 2021ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவில் பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும் எங்கள் இனிதான வாழ்த்துக்கள். இந்தியாவின் அனைத்து பாகங்களிலிருந்தும் கண்ணதாசனின் முதல் பாடல் முதல் கடைசி பாடல் வரை பல்வேறு பாடல்களையும் பாடி மக்களை மகிழ்வித்துள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் எங்கள் இனிதான நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் மூலம் நடத்தி கொடுத்துள்ள ஐடிஎம் நிறுவனத்திற்கும் திரு கணேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் சிறப்பான நன்றிகள். மீண்டும் அனைவருக்கும் எங்கள் நன்றிகள் உரித்தாக. வணக்கம்.